என்னோடய வீடியோ பார்க்குற எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய நியூஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் காலை வணக்கம். நீ எதை பற்றி பேச போகிறோன்னா, பெண்கள் என்றாலே சிங்கம் தான். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, யூடியூப்பில் வீடியோ போட்டாலே சிங்கப்பெண் சிங்கப்பெண் என்று தனக்கு தானே பாட்டு போட்டுக்கிறாங்க. பெண்கள் என்றாலே பொதுவாகவே சிங்கம் தான். ஏன்னா எத்தனை பேர் கணவர் இருந்தும் கணவரால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அந்த பெண்களே கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்தை முன்னேற்றுறாங்களா, அவங்களும் சிங்கம் தான். அதேமாரி இன்றைக்கி எத்தனையோ பெண்கள் சின்ன வயசில் கணவனை இழந்து எவ்வளோ விஷயங்களை சாதிக்கிறாங்க, அவங்களும் சிங்கம்தான். அதேமாரி கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருந்தும் ஒரு கஷ்டவாளி குடும்பத்துக்கு போனாலும் அந்த குடும்பத்திலேருந்து அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி வராங்க, அவங்களும் சிங்கம்தான். பெண்கள் என்றாலே சிங்கம்தான். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாருமே சிங்கம்தான் அந்த உலகத்தில். அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய வாழ்க்கையை நான் என்ன கஷ்டப்பட்டுருந்தேன்னு. அதனால் கொஞ்சம் பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் வந்து தனிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. மற்றவங்க நானே அப்படி தான் நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் இது ஒரு சில இந்த மாதிரி எதுவுமே சாதிக்காத ஒரு சிலர் வந்து சிங்கம் பண்ணி போட்டுக்கிறாங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் சொன்னேன். இப்போ நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில். ஒரு கஷ்டவாளி குடும்பத்துக்கு போய் நாங்களும் ஒன்று இருக்கப்பட்டோம், நாங்களும் கிடையாது. நாங்களும் கூலி வேலை தான், அவங்களும் கூலி வேலை தான். இருந்தாலும் நான் பிறந்த வீட்டில் எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு, இடம் தடை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு, இடம் தடை இல்லைன்னா என் மாமியார் கல்யாணம் பண்ணிட்ட ஊரில் இல்லாத அவங்க பிறந்த ஊரில் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. காலப்போக்கில் அவங்க அண்ணன் தம்பி அவங்க அண்ணன் பசங்க சண்டை வாங்கிட்டு எங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கணும், நீ ஊரோட போகணும், இப்படி சண்டை வந்ததில்லை. அது வழக்கு பண்ணிவிட்டு எங்களை வீடு கட்ட விடாத ஆக்கிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாது. பல பிரச்சனை, கோர்ட்டு கேஸுன்னு விட்டாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு கூட நான் வெளியேறி வந்துட்டேன். வெளியேறி டவுனுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆகுது. இப்போ இருந்தாலும் அங்கே இருக்கக்குள்ளேயே எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட கொஞ்சம் நகை கொஞ்சம் இருந்தது. அதோட குழுவில் ஒரு 2 குழுவில் பணம் வாங்கி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு 1.5 காணி நிலத்தை பிடிச்சோங்க. அதை நல்ல முறையாக 2 பேரும் உழைச்சி அதுலேருந்து நெல் பயிர் போட்ட காசை எடுத்து மறு வருஷம் அந்த காசை எதுவுமே பண்ணாத. அப்புறம் இன்னும் ஒரு 1.5 காணி நிலம் பிடிச்சோங்க. அப்போ நாங்கள் 3 காணி நிலம் நட்டோங்க. இப்போ 3 காணி நிலம் நட்டவுடனே அப்போல்லாம் காணிக்கு 40-45 மூட்டை கூட வளைஞ்சிச்சு. இப்போ விலையில் அது மாதிரி விளைஞ்சி அதை எடுத்துகிட்டு போய் பழனி பாபில் போயிட்டு 3 பவுன் வலையில் எடுத்துகிட்டு வந்தோங்க. அப்படியே ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த விவசாயத்தை எடுத்து காயினாகவும் நகையாகவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு 15 பவுன் சேகரித்து வச்சுருந்து அப்புறம் டவுனுக்கு வந்ததுக்கு பிறகு சரி நம்ம இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்ம புள்ளுவலை கிராமத்தை கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து யோசனை பண்ணி ஒரு இடம் வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் இடம் வாங்கி தரவங்கள பிடிச்சி அவங்கள வச்சு இருந்த நகையில் கொஞ்சம் நகை கையில் வச்சுட்டு மீதி நகையை விற்று ஒரு இடத்த வாங்கினோம். அப்போ நம்ம இடம் வாங்கி 5 வருஷத்துக்கு தாண்டிடுச்சு. இப்போ நம்ம இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் பைபாஸ் வந்து போச்சு. ஒரு 4 கொல்ல முறை தான் பைபாஸ். இப்போ உள்ள சூழ்நிலை எங்களால் வாங்க முடியாது. ஏன்னா நாங்களாம் டெய்லி அண்ணன் கூலி வேலை செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த நிலத்தையும் விடாத அந்த நிலம் வாங்கினவங்கள்ட்ட அந்த இடம் வாங்கினவங்கள்ட்ட எங்களுக்கு வந்து லட்சங்கிறது பெரட்ட முடியாது. நான் விவசாயத்தை எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்க முடியும். அப்படி சொல்லி எனக்கு 2 வருஷம் டைம் கொடுங்க, நான் விவசாயத்தை அப்போ தான் எடுத்து அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு அப்பயே அவங்கள்ட்ட நான் எழுதி வாங்கிட்டு அந்த விவசாயத்தை அப்போ கிடைக்கிற காசை எடுத்து பயிர் வந்து காசு எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்து இன்றைக்கி அந்த இடத்துக்குள்ள கடனையும் கொடுத்து ரிஜிஸ்டரும் பண்ணிட்டோம். நாங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பாலடை கூட எங்கள் மாமியார் கொடுக்கல, ஒரு பாலடை கொடுக்கல, 1 கிராம் தாலி எடுத்து கொடுக்கல. இன்ன வரைக்கும் அவங்களால எனக்கு எந்த ஒரு ரூபாய்க்கு எனக்கு புண்ணியம் கிடையாது. அப்படி உள்ள குடும்பத்துக்கு வந்து இன்றைக்கி நான் என் கணவரும் கஷ்டப்பட்டு அவர் வருமானத்தை மட்டும் எதிர்பார்க்காத வெளியில் வேலைக்கு போனாலும் இன்றைக்கி நம்ம கொள்ளையில் செய்கிற வேலையிலே எனக்கு 10 பேர் செய்கிற வேலையை நான் ஒரு ஆளாக நின்று அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். சொந்த நிலம் கிடையாது, போக்கியமாக இருந்தாலும் என்னுடைய கடுமையான உழைப்பு அதில் இருக்கும். தானாக ஏதாச்சும் கிடைக்குமா? கிடைக்காது. கஷ்டப்பட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். அப்படி கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலையாகவும் நிற்கும். கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நமக்கு நிலையாகவும் நிற்காது. அதையும் நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். இப்படி நாங்கள் எவ்வளவோ எங்கள் குடும்பத்தை முன்னேற்றி கொண்டுட்டு வரோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா பெண்கள் என்றாலே நிறைய பேருக்கு மாமியார் மாமனாரோடைய சொத்து இருக்கும். நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் எதுவுமே இல்லாத நிறைய பெண்கள் போய் அவங்களே கையை ஊற்றி அவங்களே கரணம் பாயிற மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கு எங்கள் கையை ஊற்றி நாங்கள் தான் கரணம் பாயணும்.
அதுக்கு தான் அந்த சிங்கப்பெண்ணுன்னு போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏதாச்சும் ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். சாதனைன்னா வெளியில் போய் சாதனை பண்ணுறது மட்டும் கிடையாது. ஒரு இல்லாத குடும்பத்துக்கு போனாலும் நம்ம கஷ்டப்பட்டு ஏதாச்சும் ஒரு அளவுக்கு முன்னேறி வரணும். எங்கள் 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 விஷயத்தை பேசணுன்னா நான் அதை நிறைய சொல்ல வேண்டியது சொல்லலாம். அதை நம்ம சோஷியல் மீடியாவில் சொல்ல வேணாம். அவ்வளோ கஷ்டம், நான் பட்ட கஷ்டம்லாம் அந்த உலகத்தில் யாருமே பட்டிருக்க முடியாது. அவ்வளோ கஷ்டம். எல்லாம் என் கணவரோட சொந்தக்காரங்க அம்மா கொடுமைப்படுத்தினாங்க. என்னை வேணான்னு தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அவங்களும் என்னை வந்து பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு அந்த குடும்பத்தை நான் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பெண்களாக இருக்கிறவங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.